இந்த ஆண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவளியாக கருதப்படும் மெலிசா ஜமைக்காவை கடக்க தொடங்கிய அதே நேரம் ஹைட்டியில் கடும் மழை பொழிவால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 282 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று, 100 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு, 13 அடி வரை எழும் கடல் அலைகள். அமெரிக்காவின் தேசிய சூறாவளி மையத்தால் அதிகபட்சமாக வழங்கப்படும் 5ஆம் நிலை குறியீடு. கரிபியன் தீவான ஜமைக்காவில் மெலிசா சூறாவளி ஏற்படுத்தக்கூடிய தீவிர தன்மையைத்தான் இவை அனைத்தும் குறிக்கின்றன. இந்த ஆண்டின் அதிசக்தி வாய்ந்த சூறாவளியாக கருதப்படும் மெலிசா போன்று கரிபியன் தீவு பகுதி மக்கள் இதற்கு முன் கண்டதே இல்லை. பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய சூறாவளியாக அமெரிக்காவின் தேசிய சூறாவளி மையத்தால் வழங்கப்பட்டுள்ள மெலிசாவின் தன்மை குறித்து ஆராய அமெரிக்க விமானப்படையின் வானிலை குறித்து ஆராயும் விமானம் சூறாவளியின் கண் எனப்படும் மையப்பகுதிக்குள் சென்ற காணொளி வெளியிடப்பட்டுள்ளது. மெலிசா சூறாவளி ஜமைக்காவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் ஹைதி தீவிலும் எதிரொலித்துள்ளது. கனமழையால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரில் காற்றின் வேகத்தை உணர்த்தக்கூடிய சிசிடிவி காணொளி வெளியாகியுள்ளது. ஜமைக்கா, ஹைதியில் தலா 3, டொமினிக்கன் குடியரசில் 1 என சூறாவளியின் தாக்கத்திற்கு இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜமைக்காவை தொடர்ந்து மெலிசா கிழக்கு கியூபா, பகாமஸ், கைகோஸ் தீவுகள் வழியாக பயணிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.